முதலாளி சிலிண்டர் காலியா போச்சு, நான் என்னட்டு சமைக்கிறது? மாஸ்டர், இனி சிலிண்டருக்குலாம் கிடையாது, விறகடுப்பு தான். போய் சமைங்க போங்க. இத்தனை நாளே சிலிண்டர்ல தான் சமைச்சேன், திடீர்னு இப்ப விறகடுப்புல சமைக்க சொன்னா நான் இப்படியே சமைப்பேன்? இனிமே விறகடுப்பு தான் சமைக்கணும், போய் சமைங்க. விறகடுப்புலாம் சமைக்க முடியாது, நான் வேலையை விட்டு போறேன், வேற ஆளை சேர்த்துக்கங்க. உன் மக கல்யாணத்துக்கு 50,000 அட்வான்ஸ் வாங்கினீல, அதை கொடுத்துட்டு கிளம்பு. முதலாளி விறகு உள்ள அடக்கா வெளியில அடக்கா? யோ, விறகு வந்துக்கிட்டு நீ போய் மாவு பசையா போயா. முதலாளி, அந்த 4 விறகு வச்சான்னா சால்னா அடி அடிடுவேன். நான் 40 விறகு வச்சாலும் ரைஸ் போட முடியாது. நான் எப்படி விறக தள்ளுவனா இல்ல ரைஸ கிண்டுவனா? தம்பி, இந்தியா முழுவதும் சிலிண்டர் கிடையாது, இனிமே நீ விறகடுப்புல தான் சமைக்கணும். தம்பி, விறகடுப்புல சமைக்கிறியா இல்ல வேலையை விட்டு போறியா? அண்ணே விறகு வந்துருச்சுண்ணே. தம்பி வாப்பா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நீ வராம வேலையை ஆரம்பிக்கலப்பா. எவ்வளவுப்பா காசு? 5000 ரூபாண்ணே. மாஸ்டர், இதுல இருந்து கடை 6 மாசத்துக்கு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. சொல்ல முடியாது